கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்து தியானிக்கும் போது கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய், இதை நல்லபடியாய் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு ஞானமுள்ள இதயத்தையும் உணர்வுள்ள இதயத்தையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமல் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமல் போகிறார்கள். அவர்கள் கலக வீட்டார். இந்த எசேக்கியேல் புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 500வது வருஷத்திலிருந்து 400வது வருஷம் வரைக்குள்ள இடைப்பட்ட காலம். எரேமியா தீர்க்க தரிசன வசனங்கள் யூதேயாவிலே உரைக்கப்பட்டது. உரைக்கப்பட்ட காலத்திலிருந்து அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். நேபுகாத்நேச்சார் ராஜாவின் மூலமாக பாபிலோன் தேசத்துல கேபார் நதி அண்டையில இஸ்ரேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் குடியேற்றுவிக்கப்பட்டார்கள். அப்ப எரேமியா தீர்க்க தரிசன வசனமும் எசேக்கியேல் வசனமும் அடுத்தடுத்த காலகட்டத்திலே இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே 11ஆம் அதிகாரம் வரைக்கும் எசேக்கியேலுக்கு கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் யூதேயா தேசத்தை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் நிறைய வெளிப்பாடுகளை, இனி வரக்கூடிய சம்பவங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து அவர்களுக்கு திட்டமாக எசேக்கியேலுக்கு கர்த்தர் பேசுகிறார். தொடர்ந்து இந்த 12ஆம் வசனத்திலும் கர்த்தர் எசேக்கியேலோடு பேசுகிறதை நாம் காணப்போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ கலக வீட்டார் நடுவிலே குடியிருக்கிறாய். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே குடியிருக்கிற ஒருவர். காணும்படிக்கு அவர்கள் கண்கள் இருந்தும் காணவில்லை, கேட்கும்படிக்கு காதுகள் இருந்தும் கேட்கவில்லை. அப்ப எந்த ஒரு வெளிப்பாடும் அவர்களுக்கு வரல, எந்தவித உணர்வும் அவர்களுக்கு இல்லை, எந்த விதமான ஞானமும் அவர்களுக்கு இல்லை. ஏனோ தானோ என்று இனி எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நடந்த சம்பவத்தை குறித்தும் உட்கார்ந்து கவலைப்பட நேரமில்லை, வரக்கூடிய சம்பவத்தை குறித்தும் அவர்கள் மேன்மை பாராட்ட இடமில்லை. அவர்கள் ஏனோ தானோ என்று வாழ்கிற ஜனங்கள் இப்படித்தான் இருப்பார்கள். காணும்படி கண் இருக்கும், ஆனால் காண மாட்டார்கள். கேட்கும்படிக்கு செவியில் இருக்கும், கேட்க மாட்டார்கள். நம்மில எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ஜப கூட்டங்களுக்கு சென்றும் உணர்வில்லாமல் இருக்கிற ஒரு கூட்டம், கர்த்தருடைய கிரியைகளை அறிந்தும் புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்கிறது. அவன் கர்த்தர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிர்விசாரம் மந்தத்தன்மையும் மனிதனை பிடிக்கிற பொழுது அவர்கள் கேட்டாலும் காது கேட்காது, பார்த்தாலும் கண் பார்க்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கலக வீட்டார். அப்ப எப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொன்னால், கலகம், ஆண்டவருக்கு விரோதமான பகை, ஆண்டவரோடு சரியான உறவு இல்லை, துன்மார்க்க ஜீவியம், பாவ ஜீவியம், ஆண்டவருக்குள் தன்னை தாழ்த்தி அவரோடு ஐக்கியப்பட்டு அவருடைய கரம் பிடித்து நடத்துகிற ஒரு வாழ்வு இல்லை, கலகமாயிருக்கிறது.
கலக விட்டார். கலகம் பண்ணுகிறவர்கள் கலவரக்காரர்கள். அப்ப கலவரக்காரர்களுக்கு காது இருந்தும் கேட்காது, கண் இருந்தும் பார்க்காது. எது பார்க்காதுன்னா ஆவிக்குரிய காரியங்களை பார்க்காது, ஆண்டவரின் விருப்பங்களை பார்க்காது. இப்போது மனுபுத்திரனே, நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காத்தால் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு. உன் ஸ்தலத்தை விட்டு நீ வேறு ஸ்தலத்துக்கு அவருடைய கண்களுக்குள்ள புறப்பட்டு போ. அவர்கள் கலகவிட்டாரான போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள். இப்போ ஆண்டவர் ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேலில இந்த வந்திருக்க ஜனங்களுக்கெல்லாம் ஒரே துடிப்பு. இப்போ அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக கொண்டு வரப்பட்டு விட்டார்கள், நாடு கடத்தப்பட்டு விட்டார்கள். இப்ப இஸ்ரேல்களுக்கு என்னன்னா, உடனே நம்ம என்ன போயிடணும், விட்டு வந்த தேசத்துக்கு போய்விட வேண்டும். நம்ம வீட்டை பராமரிக்கணும், நம்ம தோட்டத்துறவை பராமரிக்கணும், விட்டு வந்த ஆடு மாடுகளை பராமரிக்கணும். அவர்கள் இருதயம் ஃபுல்லா இப்போ எருசலேம் மேலே, இஸ்ரேல் தேசத்து மேலே, யூதயா மேலே இருந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து எப்படியா தப்பிச்சு ஓடிடணும். இப்போ நாம் ஒரு சில விருந்தாளி வீட்டுக்கு போறோம், ஃபங்க்ஷனுக்கு போறோம். அங்க ஃபங்க்ஷன்லாம் முடிச்ச உடனே நம்முடைய சொந்த வீட்டுக்கு ஓடி வந்து விடுவோம். அதுபோல இவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். அது அப்படி அல்ல. இது ஒரு சிறையிருப்பு. இங்க ஒரு ஆண்டு ஈராண்டுல பல ஆண்டுகள் இங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா அதை புரியாத இஸ்ரேல் ஜனங்கள் உடனே நம்ம எஸ்கேப் ஆகி மறுபடியும் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிடணும் நினைப்புல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நினைப்புள்ள ஜனங்கள் மத்தியில தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப எசேக்கியேல், நீ பரதேசம் போகிறது போல நீ போ, சாமான்களை எடுத்து வை. எடுத்து வச்சு அவங்களுக்கு முன்னால அப்படியே பொருட்கள்லாம் தூக்கிக்கிட்டு அப்படியே பரதேசம் போற மாதிரி. பரதேசம் போனா ஒரு கம்பை கட்டி பின்னால பொருளை வச்சுக்கிட்டு இப்படியே தூக்கி சமைப்பாங்க. அப்படி நீ சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி செய்தால் ஒருவேளை அவங்க சிந்திக்கிறார்களா என்று பார்ப்போம். ஏன்னா அந்த சிந்தனை அவர்கிட்ட இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம், சிறையிருப்புக்கு போகிறவனை போலும் சாமானியை பகல் காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகிறவனை போல புறப்பட்டு போவாயாக. காலையில் சிறையிருப்பு போற மாதிரி எல்லா பொருளும் எடுத்து வைக்கணும், சாயங்காலம் சிறையிருப்பு போற மாதிரி எல்லா பொருட்களும் எடுத்து வைக்கணும், போய் சிறைப்பட்டு போறது போல போயிட்டு வரணும். அப்படி என்று ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரம் விட்டு அதன் வழியாய் அவைகளை வெளியே கொண்டு போவாயாக. துவாரமிட்டு சுவரை உடைச்சி வழியை உண்டாக்கணும். துவாரமிடுதல் என்று சொல்லப்பட்டது. ஒருவேளை சுவர் இருந்தா சுவரை உடைச்சிட்டு அதில் துவாரம் போட்டு அதை வழியா நீ என்ன செய்ய, அவர்களுக்கு முன்பதாக பரதேசம் போற மாதிரி காண்பி என்று சொல்லுகிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்து மாலை மயங்கும் வேளையிலே வெளியே கொண்டு போவாயாக. நீ தேசத்தை பாராதபடிக்கு உன் முகத்தை மூடிக்கொள், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார். நீ போறது போல பொருட்கள் எடுத்துக்கொண்டு மாலை மயங்கு நேரத்துல அப்படி நீ போ. உன்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு சமமாக்கினேன், ஒப்பாக்கினேன். உன்னை போலதான் இஸ்ரவேல் இருக்கும். நீ போக்குவரத்தாதான் இருக்கணும். நீ சிறைப்பட்டு போன தேசத்துல இருக்க வேண்டும். அப்படி என்றால் இஸ்ரேல் தேசத்துல இன்னும் கொஞ்சம் பேர் தாங்க வந்திருக்காங்க. இஸ்ரேல் தேசத்துல யூதயா தேசத்துல இன்னும் இருக்கிறார்கள், ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க முழுமையா இங்க நாடு கடத்தப்படல. அவர்கள் அந்த காலகட்டம் இல்லையா, கொஞ்சம் பேர் சிறையிருப்புக்கு வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அங்க இருக்கிறாங்க. சோ இந்த கொஞ்சம் பேர் அந்த கொஞ்சம் பேரை சேர்ந்துடலாமான்னு சொல்லி நினைக்கிற ஒரு காலகட்டத்துல அப்படி இல்லை, அங்க இருக்கிற கொஞ்சம் பேர் இங்க வந்துடுவான் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். சிறைப்பட்டு போகும்போது சாமான்களை கொண்டு போவது போல என் சாமான்களை பல்காலத்தில் வெளியே வைத்தேன். சாயங்காலத்திலோ கையினால் சுவரிலே துவாரம் விட்டு மாலை மயங்கு வேலையை அவைகளை வெளியே கொண்டு போய்
அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவைகளை தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போனேன். விடிய காற்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. அல்லேலூயா. சாயங்காலம் போல எல்லா சாமான் எடுத்துட்டு போகிறார். ஆனா கர்த்தர் காலையிலே பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து எசேக்கியேலோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மனுபுத்திரனை கலவை விட்டாராகிய இஸ்ரவேல் வம்சத்தார் உன்னை பார்த்து நீ செய்கிறது என்னவென்று உன்னை கேட்டார்கள் அல்லவா? இது எருசலேமில் இருக்கிற அதிபதி மேலும் அதன் நடுவில் இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவர் மேலும் சுமரு பாரம் என்று கர்த்தர் ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவரிடத்தில் சொல்லு. நீ அவரை நோக்கி, நான் உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறேன், நான் செய்வது எப்படி அப்படியே அவர்களுக்கும் செய்யப்படும், சிறைப்பட்டு பரதேசம் போவார்கள். அல்லேலூயா. இப்ப சிறைப்பட்டு போகிறது போல கர்த்தர் ஒரு டெமோஷன் பண்ண சொல்லுகிறார். அடுத்து மேற்கொண்டு சொல்கிறது என்னவென்றால், யூதேயாவில சிதேக்கியா ராஜா இன்னும் சிறைப்படவில்லை. அங்குள்ள ஜனங்கள் சிறைப்படவில்லை. அவர்கள் நேபுகாத்நேச்சரோடு அசூரிய படையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், நாம் என்னதான் பாவம் பண்ணாலும் தாவீது ராஜா எங்கள் ராஜா, அவருக்கு அவர் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இந்த தேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவை கர்த்தர் அவர் வார்த்தையின்படியாக நம்மளை இங்க இருக்க பண்ணுவார் என்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை எல்லாம் அதெல்லாம் கடந்து போய்விட்டது. இப்பொழுது நீங்கள் செய்த பாவத்துக்கு தக்க பலனை அடையும்படிக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கடந்து வந்திருக்கிறது. இனி யாரும் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள இருக்கக்கூடாது, யூதேய தேசத்துக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க எல்லாரும் புறப்பட்டு போங்க, தண்டனை அனுபவிங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள்ல இப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்கும். தொடர்ந்து செய்து வருகிற பாவத்தினாலே ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து சாதிக்க முடியாதபடினாலே, தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாதபடினாலே, தேவனுக்கு காலத்தை நேரத்தில் செலுத்தாதபடினாலே நீங்க ரன்னிங்லே இருந்து கொண்டு போக்கிலே ஜபித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு பரிசுத்தம் இருக்காது, பாவம் தொடர்ந்து பிடிக்கும். நீங்கள் இருக்க வேண்டும். இருந்து அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கர்த்தர் பாவத்தினாலே ஒரு விளைச்சல், ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிற பொழுது நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாம செய்த தப்பியத்தை தொடர்ந்து செய்தால் அதனால எந்த பாவ விமோசனமும் கிடைக்காது, உங்களுக்கு தண்டனை நிறைவேறிவிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பட வேண்டிய அடியை பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதான் நியாய தீர்ப்பு. அப்ப நாம எப்படி கடந்த காலில் கடந்து வந்தோம், எப்படி கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டோம், எப்படி வேத வசனத்தை தியானித்தோம், எப்படி அந்த வேத வசனத்தை இருந்து சாதித்தோம், எப்படி கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டோம், கர்த்தரை வார்த்தை வசனத்தை எப்படி நிறைவேற்றினோம் என்பதை குறித்த ஒரு எச்சரிக்கை நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்ப இஸ்ரேல் ஜனங்களும் அங்க இருந்து எப்படியாவது கர்த்தர் நம்ம ரட்சித்து இங்கே இருக்க பண்ணிடுவாரு, போனவங்களும் திரும்பி வந்துடுவாங்க என்ற நினைப்போடு கூட அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் கண்டிப்பா அந்த தேசத்தில் அதிபதியும் அவருடைய ஜனங்களும் இங்கே கொண்டு வரப்படுவார்கள். இங்கே தான் நீங்க பாபிலோன் தேசத்துல சிறையிருப்பு காலகட்டத்தில் வாழ வேண்டும், இங்கதான் குடியிருக்க வேண்டும். ஆனா இந்த நாட்கள்ல இமிகிரேஷன், மற்ற ஜனங்கள் நம்ம நாட்டுக்குள்ள வரக்கூடாது என்ற ஒரு துடிப்பும் ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. ஆனா கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோன் தேசத்தை கொண்டு வந்து கேபார் நதி அண்டையில் அவர்களை குடியிருக்க பண்ணினார். ஒரு சில காலம் அல்ல, பல 100 ஆண்டுகள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலகட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு பாபிலோன் தேசம் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தபடினாலே இவரை கொண்டு வந்து சேர்ப்பது, இவரை கொண்டு வந்து வைத்து பராமரிப்பது ஒரு எளிதான ஒரு காரியமாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நடுவில் இருக்கிற அதிபதி மாலை மயங்கும் போது தோளின் மேல் சுமை சுமந்து புறப்படுவான். வெளியே சுமை கொண்டு போக சுவரிலே துவாரமிடுவார்கள். கண்ணினாலே அவன் தேசத்தை காணாதவை தன் முகத்தை மூடிக்கொள்வான்.
அப்ப அங்க இருக்கிற அதிபதிகள், சிதைக்கா முதற்கொண்டு இருக்கிற அதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிமார்கள், சேனாதிபதிகள், அங்குள்ள ஜனங்கள், இனி எப்படி போறியோ பொதி சுமந்துட்டு போய் அவர்களும் பொதி சுமப்பார்கள். அவங்க பொதியை சுமந்துட்டு வரணும். மினி ரதம் இருந்தது, குதிரை இருந்தது, சுமக்க கழுதை இருந்தது. இப்ப அதெல்லாம் கிடையாது. அவன் பொதிய அவன் சுமந்து வரணும். அல்லேலூயா. அந்த அதிபதிகளுக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது. கொரோனா காலத்துல பார்க்கிற பொழுது மகிமையாக மேன்மையாக இருந்த பிரசிடென்ட்கள், பிரைம் மினிஸ்டர்கள், அமைச்சர்கள், அரசாங்க அளவு எல்லாமே அலறி துடைத்து விட்டார்கள். ஆண்டவர் நியாய தீர்ப்பு வரும்போது அதிபதிகளுக்கு மதிப்பில்லை, ராஜாக்களுக்கு மதிப்பில்லை. ஆகவே இஸ்ரவேல் ராஜா அங்கே பொதி சுமந்து வந்து அவனுக்கு தேவையான பொருட்களை அவன் தான் தூக்கி சுமந்துட்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான் என் வலையை அவன் மேல் வீசுவேன், அவன் என் கண்ணில் பிடிபடுவான். அவனை கல்தே தேசமாகிய பாபிலோனுக்கு கொண்டு போவேன், அங்கே அவன் சாவான், ஆகிலும் அதை காண மாட்டான். அல்லேலூயா. அப்ப இந்த குறிப்பெல்லாம் எரேமியா தீர்க்கத வசனத்துல இருக்கு. சிதைக்கா கொண்டு போறாங்க. நேபுகாத்நேச்சார் கண்ணை குத்தி சிறையில் வைக்கான். சிறையில் அவன் மரித்து போகிறான். இதெல்லாம் நடக்க எரேமியால சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு உதவியாக அவனை சுற்றிலும் இருக்கிற யாவரையும் அவரை எல்லா ராணுவை நாம் சகல திசையிலிருந்து தூற்றி அவருக்கு பின்னே பட்டயத்தை உருவுவேன். எல்லா ஜனங்களும் சகல தேசம் தூற்றிடுவாரு. அவருக்கு பின்னே பட்டயத்தை போன இடத்துல தப்பி பிழைப்பது ஒரு அரிதான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தாங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அருவருப்புகள் எல்லாம் விவரிக்கும்படி நான் அவர்களில் கொஞ்சம் பேரை பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. போன ஜனங்கள், நாலா பக்கம் சிதறப்பட்டு போன ஜனங்கள், அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது தங்கள் அருவருப்புகளை விவரிக்கும்படி. நாங்க இப்படிலாம் இருந்தோம், எங்களுக்கு யெகோவா தேவன் இருந்தாரு, தீர்க்கதரிசி இருந்தாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, நாங்க அதை ஃபாலோ பண்ணி வந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவரை விட்டுட்டோம், நியாய பிரமாணத்தை விட்டுட்டோம், அந்நிய ஜாதியிலான ஜனங்கள் வணங்கக்கூடிய விக்கிரங்களை கொண்டு வந்து நமஸ்கரித்தோம், அந்த சடங்காற்றை செய்து வந்தோம். இப்பொழுது ஆண்டவர் எங்களை உங்க மத்தியில் துரத்தி அடிச்சிட்டாரு. இது அருவருப்பு. அல்லேலூயா. இதை யார் சொல்லணும்? இவங்க தான் சொல்லணும். பிரஜாதியில் போய் சொல்லணும். நீங்க செஞ்ச பாவத்தை பிரஜாதி மத்தியில் உட்கார்ந்து நீங்க சொல்ல வேண்டும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை? கொஞ்சம் பேரை பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும். பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், 3 விதமான வாதைகள். பஞ்சம் வரும். பஞ்சத்துல பசி தாங்க முடியாம ஜனங்கள் செத்து விடுவார்கள். கொள்ளை நோய் வந்து வியாதினால முற்றி மறித்து விடுவார்கள். பட்டயத்தினால எதிரிகள் வந்து பட்டயத்தினால வெட்டி போடுவார்கள். 3 விதமான பனிஷ்மெண்ட். இதுக்கு தப்பினவர்கள் தான் தங்கள் அருவருப்பான கிரியைகளை புறஜாதி மத்தியில் பேசணும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு தண்டனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தரை வார்த்தைக்கு உண்டாயவர் மனுபுத்திரன், நீ உன் அப்பத்தை நடுக்கத்தோடு புசித்து உன் தண்ணீரை தத்தளிப்போடு விசாரத்தோடும் குடித்து தேசத்துல ஜனங்களை நோக்கி இஸ்ரவேல் தேசத்துல எருசலேமின் குடியை குறித்து கர்த்தர் ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், தங்கள் அப்பத்தை விசாரத்தோடு புசித்து தங்கள் தண்ணீரை திகிலோடு குடிப்பார்கள். அவருடைய தேசத்து குடியுடைய கொடுமை நிமித்தம் அதில் உள்ளதெல்லாம் அழிய அது பாழாகும். குடியேறி இருக்கிற பட்டணங்கள் வனாந்தரங்களாகி தேசம் பாழாய் போகும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. இப்ப பிரஜாதிபத்தில் அவங்க தப்பி பிழைச்சு வராங்க. வரும்போது தங்கள் அப்பத்தை எப்படி சாப்பிடுறாங்கன்னா, உன் தண்ணீரை தத்தளிப்போடும் விசாரத்தோடும் குடித்து அப்பத்தை நடுக்கத்தோட புசித்து. அப்போ கொஞ்சம் அப்பந்தான் கிடைக்கும், அதை நடுக்கத்தோட புசிக்கிறாங்க, தண்ணீரை திகிலோட குடிக்கிறாங்க. அடுத்தது யாராவது அடுத்த மரண பயத்துல இருக்கிறாங்க.
யாராவது நம்மளை கொன்றுவிடக் கூடாது, கிடைக்கிற கொஞ்சம் அப்போ கொஞ்சம் தண்ணியை குடித்து திகிலோட நடுக்கத்தோட இருக்கிற ஒரு சூழ்நிலை, அதை அவன் நடித்து காட்ட. இப்படியெல்லாம் நடக்கும். இப்படியெல்லாம் நடந்து இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதுமாக இங்க வந்துருவாங்க, பாவம் தோஷத்துக்கு வந்துருவாங்க, இல்ல நாடு கடத்தப்படுவார்கள், இல்ல அந்நிய தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே பரதேசம் போக வேண்டும், ஒரு பரதேசி போல வாழ வேண்டும் பூமியில என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக நீ அவர்களை குறித்து கற்று ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவளை நீ இஸ்ரவேலை இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லாம் தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோடு சொல்லு. இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமல் போகும். மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும். இப்ப ஜனங்களுக்குள்ள, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பழமொழி இருக்கு, ஒரு பாடல். அது என்னன்னா, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும். இப்ப ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற பொழுது, தீர்க்க தரிசனம் வருகிற பொழுது சில காரியங்கள் உடனே நடப்பதில்லை, தீர்க்க தரிசனங்கள். ஆனா முதலே சொல்லப்பட்ட தீர்க்க வருவதற்கு இன்னும் வரலையே, ஆண்டவர் சொன்ன நியாய தீர்ப்பு வரலையே, ஆண்டவர் சொன்ன காரியம் நடக்கலையே. அப்போ என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாட்கள் நீடிக்கும், தரிசனங்கள் அவமாகும். ஏதோ எல்லாம் சொல்றாங்க, ஆனா நாட்கள் நீடிக்கத்தான் போகுது, தரிசனம் ஒண்ணுமில்லாம போயிடும். ஒருவேளை நம்ம ஆண்டவர் நமக்கு விரோதமாய் சொன்ன காரியம் நம்ம ஜெபம் பண்ணா அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவார். அது ஒரு காலகட்டம். அது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் சொல்லப்படுகிற ஒரு அபாயங்கள், ஒரு ஆபத்துக்களை குறித்து நாம கருத்தோடு ஜெபித்து அந்த தரிசனம் இல்லாம போகும். அப்படி சம்பவிப்பது இல்லை. அது ஒரு விதமான கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அந்த விடுதலை தான் விடுதலை அடையாத நியாய தீர்ப்புக்கு ஏதுவான இந்த ஜனங்கள் அதை பேசி அப்படியெல்லாம் நடக்காது, தரிசனம் அவமாகும் என்று சொல்லி தங்களை கேட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ல அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களுடைய சொல்லு. நாட்களும் எல்லா தரிசனமும் சமீபித்து வந்து விட்டது என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் வம்சத்தார் நடுவில் சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுவதும் இராமல் போகும். அப்ப கள்ள தரிசனம் இல்லாம போகும், முகஸ்துதியான குறி சொல்லுதல். அப்ப ஊழியர்கள் இப்ப விதவிதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். சில நேரத்துல எங்க இடத்துடைய பத்திரம் இருக்கிறது, அங்க போன உனக்கு பணம் கிடைக்கும், ஒரு நல்ல விடுதலை உனக்கு உண்டாகிறது, உன் வாழ்வு செழிக்கிறதுலாம் சொல்றாங்க. ஆனா அது வேதத்துல இல்லை, அது குறி சொல்லுகிற ஒரு காரியமா தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த விதமான கள்ள தரிசனம் எல்லாம் ஒளிஞ்சு போகும். முகஸ்துதியான குறி சொல்லுதல், ஜனங்கள்கிட்ட காணிக்க வாங்கிட்டு அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை அவர்கள் அப்படியே வசனத்துல இருந்து அப்படியே எடுத்து சொல்லுவார்கள். அதை கேட்டு அப்படியே வாங்க, அது நல்ல காரியம் சொல்லி அவனுக்கு இருக்கிற காணிக்கை கொடுத்துட்டு வந்துருவாங்க. சோ முகஸ்துதியான குறி சொல்லுதல், கள்ள தரிசனம். ராக்கால வேலையில அசுத்தாவிகள், தீயாவிகள் கள்ள தரிசனம் கொடுத்து எங்கேயும் போகாத, இங்கே இரு என்று சொல்லுகிற அந்த கள்ள தரிசனம் ஒளிஞ்சு போகும். முகஸ்துதியான குறி சொல்லுதல் ஒளிஞ்சு போகும். அப்புறம் என்ன அர்த்தம்னா, இவர்கள் இப்படிப்பட்ட கள்ள தரிசனம் முகஸ்துதியான குறி சொல்லுதல் அங்கே யாராவது சொல்லியிருந்தால், தொடர்ந்து வருகின்ற துன்பங்கள், தொடர்ந்து வருகிற துரத்துகிற ஒரு கிரியைகள், அங்கே இராதபடிக்கு துரத்துகிற ஆபத்துக்கள் கடந்து வருகிற பொழுது இதுவரைக்கும் சொன்ன கள்ள தரிசனம் எல்லாம் போய் குறி சொல்லலாம் பொய்ன்னு சொல்லி அவர்கள் தங்கள் சிறையிருப்புக்கு திரும்புவார்கள்.
அல்லேலூயா. Praise the Lord. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது, கலகவிட்டாரே. உங்கள் நாட்டில் நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறும் பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். உங்க நாட்கள்ல நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு வார்த்தையை கர்த்தர், ஒருவேளை தீமைக்கான வார்த்தைகளா இருக்கலாம், நன்மைக்கான வார்த்தைகள் இருக்கலாம், நியாய தீர்ப்புக்கான வார்த்தை இருக்கலாம், அடிப்படையான காரியமா இருக்கலாம், அது நன்மைக்கு ஏதுவான காரியமா இருக்கலாம். அந்த வசனத்துல மறுபடியும் இந்த சிறையிருப்பெல்லாம் முடிந்து மறுபடியும் உங்களை மீண்டுமாக, சிறையிருப்புக்கு ஒரு காலகட்டம் இருக்கு, அந்த காலகட்டம் வரைக்கும் சிறையிருப்புல இருக்கணும், அதுக்கு ஒரு மறுபடியும் உங்களை விடுதலை பண்ணி உங்கள் தேசத்துக்கு கொண்டு போவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அதை நிறைவேறவும் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னும் கர்த்தரை வார்த்தைக்கு உண்டாயவர் மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேகநாள் செல்லும், தூரமாயிருக்கிற காலம் குறித்து இவன் தீர்க்கதம் சொல்லுகிறான் என்கிறார்கள். ஆகியாவின் வார்த்தையை ஒன்றாகி தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவருடைய சொல் என்றார். அல்லேலூயா. அப்ப தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்லும்படியாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஜனங்கள் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், இவன் சொல்லுகிற தீர்க்கதரிசி நிறைவேற ரொம்ப காலம் ஆகும், அதனால் நாம இப்ப மனம் திரும்ப வேண்டாம். அல்லேலூயா. நாம இப்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டாம். நாம இப்ப செய்து வருகிற என்ஜாய்மெண்ட், இப்ப செய்கிற பாவ கிரியை விட்டு ஓயாதபடிக்கு தொடர்ந்து அதை செய்வோம் என்று சொல்லத்தக்க வகையில அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இவன் சொல்லுகிற நியாய தீர்ப்பு தரிசனம் நிறைவேற ரொம்ப காலம் ஆகும் என்று சொல்லி ஜனங்கள் தங்களை ஆற்றி தங்கள் இந்த நாட்களை மனம் திரும்பாதபடிக்கு, உண்மையை ஒத்துக்கொள்ளாதபடிக்கு, தங்கள் சந்தோஷம், பாவமான சந்தோஷம் கெட்டு போகாதபடிக்கு அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த தரிசனம் நிறைவேற ரொம்ப நாள் ஆகும் என்று சொல்கிறது ஆண்டவர் சொல்றாரு. அப்படி நீங்க நினைக்கிறீங்க, ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, உடனே அந்த தரிசனம் நிறைவேறும், சீக்கிரமாக நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக இந்த 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இவ்விதமாக எசேக்கியேலை கொண்டு பேசி இருக்கிறார். கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசலையே, என்கிட்ட இடைபெடலையே என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம தான் முந்தி ஜபத்துல உட்காரணும். ஆவியில நாம தான் நிரப்ப, நீங்க நிரப்பப்பட உங்களா திராணி இல்லைன்னா ஜெபிக்கிற இடத்துல போய் உட்கார வேண்டும். அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமரும். உங்களால் ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல, உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, துக்கமா இருக்கு, துயரமா இருக்கு, வருத்தமா இருக்கு, ஆனா ஜெபிக்கிற இடங்களை தேடி தேடி போய் உட்காருங்கள். அந்த பிரிவினையாகிய எல்லையை முறித்து போடுங்கள். உங்களுக்கு தேவை ஜெபம், உங்களுக்கு தேவை ஆராதனை, உங்களுக்கு தேவை துதி ஸ்தோத்திரம். உங்க வாயை திறக்க பண்ணணும். நீங்கள் ஆவில் விடுதலையோடு இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், சிறையிருப்பு மாறணும், துக்கம் மாறணும், சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல போய் உட்கார வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு சேமமும் ஆசீர்வாதமும் உண்டாகும். கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வாதம் கலந்து வருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.